வணக்கம். அலகாத்து பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. குட்டி ஜாக்கிச்சான். காற்றேன் வாசல் வந்தாய் மெதுவா கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். நேற்று நீ எங்கே இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றை சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் பிளானே இருக்குல்ல. இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அல்ல. மேரேஜ் எல்லாம் ஆனா நீ கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப கண்டிப்பா ஓகே ப்ரோ. சீரியஸ்லி நான் ப்ரோ தான் கூப்பிட்டு. Height doesn't matter. ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சு அந்த டைம்ல. அப்படியா? தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வேலாயுதம் படத்துல வந்து நீங்க செய்யற உப்புமாவை பார்த்து எல்லாம் திருச்சி போடுவாங்க அப்ப படத்துல. இங்க எப்படி வீட்ல எப்படி உங்களோட சமையலுக்கு? ஆக்சுவலி மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும் மார்கழி பூவே. வணக்கம். வணக்கம். சோ கேரளால உங்களோட வீட்டுல இருக்கோம் நாங்க. உங்களை பத்தி தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். சோ அறிமுகம் தேவையில்லை. சோ உங்களுடைய கணவர் உங்களோட குழந்தைங்களை நீங்களே அறிமுகப்படுத்துறீங்க. அப்படியா? என்னோட ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் அரவிந்த் கிருஷ்ணன். அவங்க வந்து டென்டிஸ்ட். எங்களுக்கு ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க நியர் கோவளம் பீச். அண்ட் இவங்க வந்து மிஸ்டர் அனந்த பத்மநாபன் அரவிந்த். அவன் வந்து இப்ப 4th ஸ்டாண்டர்ட். நாங்க பதுன்னு தான் செல்லமா வீட்டுல கூப்பிடுறது. சின்னது வந்து அன்னபூர்ணா அரவிந்த். 10th இயர் கல்யாணம். உங்களோட கல்யாணம் 10 வருஷம் ஆகுது. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த 10 இயர்ஸ்? இப்படி போயிட்டு ஆமா. நாங்க அப்பப்போ ஆனிவர்சரி வரும்போது இவ்வளவு இயர்ஸ் ஆச்சா போனதே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து த்ரூ Facebook மூலமா ஆரம்பிச்சதா? நான் கேள்விப்பட்டிருக்கோம். அதுதானா? Facebookல இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே. ஆமா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அதுக்கப்புறம் ஆக்சுவலி கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் பிளானே இருக்குல்ல. இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அல்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமா ஆமா. பட் கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல. யார் அந்த ப்ரொபோசல் எடுத்துட்டு வந்தா கல்யாணம் பண்ணி? நீங்க தானா? உங்களுக்கும் அவங்க சொன்னாங்களா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தோம் 2 பேருமே அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த தாட் இருந்தது ஆரம்பத்துல இருந்தே? சேம் தான், ஃப்ரெண்ட் தான். மெயின் திங் ஒரு மேரேஜுக்குன்னா ஃப்ரெண்டு தான் முக்கியம். இது எப்படி இருக்கோ அந்த மாதிரி எனக்கு தெரியும். நான் எப்படி இருக்கோ அது உங்களுக்கும் தெரியும். So it was much more better. டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணீங்களா கல்யாணத்துக்கு அப்புறமா 2 பேரும்? ஆக்சுவலி எங்களுக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல. ஸோ ப்ரப்போசல் வந்து ஜூன் எண்டுக்கு வந்துச்சு. ஜூன் 1க்கு அவங்க பொண்ணு பாக்குறதுக்கு வந்து ஜூலை 1 சாரி ஜூலை 4th என்னோட வீட்டுல இருந்து இங்கே வந்துட்டேன். ஜூலை 12க்கு என்கேஜ்மெண்ட். அப்புறம் அந்த கற்கடம் ஆடி மாசம் இருக்கு இல்லையா, சோ அதை பினிஷ் பண்ணி சிங்க ஆகும்போது கல்யாணம் ஆயிட்டு. சோ எங்களுக்கு அந்த டைம் எல்லாம் கல்யாணமே ஆயிடுச்சா? சோ அதனால பெரிய டிஃபரன்ஸ்ன்னு சொல்றதுக்கு இப்போ வெளியில போறது, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வெளியே போறது ஒரு செப்பரேட் ஒரு கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இல்லையா. சோ அந்த மாதிரி சான்ஸ் எதுவுமே கிடைக்கல. ரோடுல மட்டும்தான் ஒரு வாட்டி பார்த்தேன். டிராவல் பண்ணிட்டு இருக்கும் 2 வாட்டி ஏதோ ரோட்ல ஜஸ்ட் ஹை பை அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி மியூச்சுவல் சொன்னீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? பிகாஸ் நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவங்க டீஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரி ஐடியா இல்லன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. பட் அவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரியும். அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இவங்களுக்கும் இங்கே அந்த அலையன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் லொகேஷன்ல தான் இருக்கும்போது மேரேஜ் எல்லாம் ஆனா நீ கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப
நீங்க எல்லாம் கல்யாணம் நடந்திருக்காரு. இல்ல ரொம்ப இதெல்லாம் பிகு பண்ணுச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து உதப்பேன் இருக்கணும் என்னோட மேரேஜுக்கு. நான் கண்டிப்பா ஓகே ப்ரோ அப்படியே சீரியஸ்லி நான் ப்ரோ தான் கூப்பிட்டு. அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேரு சுவாமி ப்ரோ தான் போடுறேன். சுவாமி ப்ரோ பின்னாடி பேக் ஸ்டோரி தானே அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தது. சடனா மேரேஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி டிஃபரண்ட் ஃபீல்டா கொடுத்தது. அண்ட் பொதுவா அந்த மாதிரி செலிபிரிட்டி வெட்டிங்ஸ்லாம் ரொம்ப கிராண்டா அப்படி பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நீங்க சொன்னீங்க 3 months கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா அப்படிதான் பண்ணீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா? ஆக்சுவலி எனக்கு என்னோட பிளேஸ் வந்து அலப்புழா, அலப்பி. நான் சின்ன வயசுல இருந்தே என்னோட ஸ்கூலிங் எல்லாமே வந்து அங்கேதான் இருந்தேன். ஸோ எப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போற அந்த டைம் இருக்குல்ல, ஒரு 6 monthsல இருந்து நம்ம கோயிலுக்கு எல்லாமே அந்த கோயிலு தான். ஸோ நானும் நினைச்சேன் ஏதாவது என்னோட ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தா இங்கதான் நடக்கணும். நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஏதாவது கன்வென்ஷன் சென்டர் எல்லாம் எடுத்துடலன்னா, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ என்னோட ட்ரெடிஷன், நான் எப்படி என்னோட பிலீஃப்ஸ் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் மற்றவங்களுக்காக காட்டுறதுக்கு இல்லை. ஸோ நம்மளோட லைஃப்ல ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அங்கே தான் நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ நான் அந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு தாட் வரும்போதே சரி எனக்கு லைஃப்ல கல்யாணம் இருந்தா அது இங்கே தான் பண்ணணும். ஸோ அது தெரிஞ்சு வர்றவங்க வந்தா போதும். இல்லாம ஒரு ஆர்டிஸ்ட் சரண்யா மோகன் இல்லைன்னா ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ் அவங்களே மேரேஜ் பண்றது இல்லை. சாதாரண ஒரு சரண்யா மோகன் எப்படி ஒரு பொண்ணு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தெரிஞ்சு வந்தா போதும். அதுக்கு முன்னாடிதான் காரணம் அங்க பண்றதுக்கு. சார் உங்களுக்கு நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். நாங்க உங்களுக்கு வரப்போற மனைவி வந்து 5.7 feet இருக்கணும் அப்படின்னு ஒரு 5.7 கேளுங்க என்ன காரணம் அது? சும்மா இல்ல ஏதோ காரணம் இருக்கு. பிடிச்ச ஆக்ட்ரஸ் இருக்குன்னு இருக்குல்ல, சர்ச் பண்ண கண்டுபிடிச்சல யார் 5.7 இருக்காங்க. சுமலதா. ஆக்சுவலி இவங்க வந்து 6 கிட்ட இருக்கு, 5'10" இருக்கு. சோ ஜோடியா இருக்கிறதுனா ஒரு 5'6", 5'7" ஹைட்டா கரெக்டா இருக்கும். அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அப்ப நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணத்துக்கு தான் வரணும் நீங்க அப்படி. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு கண்ணுக்கு கண்ணு அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்கும்போது நீ இவ்வளவு சின்னதா இருக்கா, உங்க பல்லு சரியில்லையே அப்படி ஒரு பஞ்ச், அந்த ஸ்டொமக்கு அப்படி ஒரு பஞ்ச், அப்படிதான் ஸ்டார்டிங். சரண்யா அவர்கள் உங்களுடைய வைஃப் வரும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும்போது எப்படி இருந்துச்சு? ஹைட் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிட்டு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். மேஜர் திங்னா என்னோட மேரேஜ் வந்து I was 31 years old. Okay. So I had enough life experience that height doesn't matter. ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சு அந்த டைம்ல. அப்படியா சொல்லுங்க, மெச்சூரிட்டி வந்துட்டு. So basically character தான். நீங்க தான் அது புரிய வச்சிருக்கீங்க அவருக்கு. நீங்க அது எனக்கு தெரியாது. ஆக்சுவலி ஒரு 1 hour நான் போன்ல ஃபர்ஸ்ட் டைம், ஆக்சுவலி 7 years நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, எங்களுக்கு போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, நாங்க பேசுறது இல்ல. ஜஸ்ட் இந்த மேரேஜ் விஷயம் நடக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் போன்ல பேசுறேன். ஸோ அந்த டைம்ல வந்து நான் எப்படி வீட்டுல இருக்கியோ இல்ல நான் எப்படி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுமோ அந்த மாதிரி ஒரு 1 hour இவங்க கிட்ட பேசிட்டேன். ஓகே. சோ அந்த டைம்ல மேபி புரிஞ்சிருக்கலாம், இல்ல லைஃபே புரிஞ்சிருக்கு அவருக்கு. சார் சரண்யா அவர்கள் வந்து ஒரு பாப்புலர் ஆக்டர் போத் இன் மலையாளம் அண்ட் தமிழ். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய பார்ட்னர் பீட் அண்ட் ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் சொல்றேன். ஸோ அவங்களுடைய பார்ட்னர் வெளியே போகும்போது செலிபிரிட்டின்ற ஒரு எப்பவுமே மக்கள் மத்தியில் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ பிரைவசி அது எல்லா செலிபிரிட்டி சொல்லுவாங்க, ஏன்னா விருப்பப்பட்டது செய்ய முடியாது. அது இப்போ இவங்க கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி எங்க போனாலும் அது விஷயம் இருக்கும். உங்களுக்கு கூட போகும்போது எப்படி இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் சொல்றேன் என்னன்னா, இன்னொரு விஷயம் ஈகோ இருக்கக்கூடாது. அந்த காம்ப்ளெக்ஸ் ஈகோ இது இருந்தா தான் பாதிக்கப்படும். இல்ல அவங்க தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ண, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் போனா அது வந்து எல்லாருமே வந்து ஒரு அன்போட வர்ற. ஸோ அது வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த ப்ரைவசி பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் இல்லை, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது.
அண்ட் சேம் டைம் ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து அவருக்குமே ஃபேன்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் பார்க்கும்போது ஆமா உங்களோட ரீல்ஸ்ல ஆமா பார்க்கும்போது கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. கொஞ்சம் பட் பொறாம சுவாமி இருக்கு. bro தான். சுவாமி ப்ரோ Bro தான், இருக்கிறதுனால தான் நான் பேசாம உங்க வைஃபே ப்ரோ தானே கூப்பிட்டுருக்காங்க, அதனால பிரச்சனை இல்ல. என் பிள்ளை கூட சுவாமி ப்ரோ தான் சுவாமி ப்ரோ கூப்பிடுறாரு. இப்ப கூப்பிட்டாரு, சீக்ரெட் சொல்றாரு. நீங்க அப்படிதான் கூப்பிடுவீங்களா? அப்பா சுவாமி ப்ரோவான்னு சொல்லுவீங்க? சாமி அச்சா, என்ன bro சொல்லுவீங்க? நான் சொன்னேன். நான் பரத வரேன் சாமி. நீங்க என்ன சொல்லுவீங்க? இவன் அடக்கி வரும், ஹே சுவாமி ப்ரோ யோ. வந்து நம்ம ரொம்ப குவைட்டா இருக்காரு. பயட் எல்லாம் கிடையாது, அது லாங்குவேஜ் தெரியாம இருக்கிறதுனால தான் பேசாம. புரியுமா தமிழ் புரியுமா? யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? நோ. விஜய் அங்கிளோட மூவி எல்லாம் வந்து அப்படியே இருந்து பாப்பீங்க. ரொம்ப பிடிக்குமா விஜய் சார்? விஜய் அங்கிள ரொம்ப You like விஜய்? இஷ்டம். ஓகே. இப்போ நீங்க ஒரு பீங் an actor, உங்களோட வீடியோஸ் நிறைய நம்ம பார்ப்போம். இந்த ஐடியா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது, அண்ட் அவர் வந்து இப்போ இதுவும் இருக்கு, அவர் வந்து மீடியா அண்ட் சினிமால இருந்து அவையில இருக்காங்க. ஸோ அவங்க ப்ரொஃபஷன் வேற, அவங்க பீப்புளை டெய்லி அவங்க அவ்வளவு மக்களை பார்த்தா கூட இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. பட் அவர் அவ்வளோ இன்வால்வ்டா வீடியோஸ்ல பார்க்கும் போதெல்லாம் சரி பிச்சு உதறாரு பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ ஆக்டர் அவரை பாக்குறது எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட் தாண்டி ஆக்டரா பாக்குறது? ஆக்சுவலி நான் வந்து எப்படியோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது, மூவி பஃப்னு அவங்க தான். ஓகே. அவ்வளோ மூவிஸ் பார்ப்பீங்க, நம்ம இந்தியன் லாங்குவேஜா இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜா இருந்தாலும் நிறைய எனக்கு அவ்வளோ விஷயங்கள் ஆக்சுவலி ஃபிலிம் பத்தி தெரியாது, அந்த மாதிரி நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. பட் ஆக்டிங் என்னன்னா, ஆக்டிங் நம்ம இப்படி கல்யாணம் பண்ணி ஜஸ்ட் அந்த ஃப்ரீ டைம்ல ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்காக, அப்போதான் ஆக்சுவலி நிறைய பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி யூஸ்வலா வந்து இப்போ ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது வந்து மோர் ஆஃப் லைக் ரொமான்டிக் வீடியோஸ் இப்போ கப்புலா பண்றாங்கன்னா அப்படிதான் நம்ம நிறைய பார்ப்போம். யூஸ்வலா நம்ம நிறைய அப்படிதான் இருக்கு. இங்க அப்படியே உல்டா நிறைய ஃபன் வீடியோஸ் தான் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே எங்களுக்கு ரொமான்ஸ் பேசிக் கேரக்டர் அதுதான், பேசிக் கேரக்டர். இவர் வந்து கவுண்டருக்கு கவுண்டர் போடுவாங்க, சேம் தான். இவரோட வந்து ட்ரீம் கேரக்டர் வந்து ஃபுல் ஃபன் லவிங் கேரக்டர் வேணும், அதுதான். இப்போ ஒரு கம்பேக் வரணும்னா ஃபுல் ஃபன் லவிங் கேரக்டர் அந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி பண்ணும். ஓகே, அதுதான் சேம். ஸோ வீட்டுல அது போர்ட்ரே பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு டக்குன்னு பண்றது. ரொமான்ஸால இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தால நாங்க எப்படி போயிடுவோம். நம்ம வெட்டிங் அந்த கேமரா வெட்டிங் வீடியோ இல்லையா, அது ரொம்ப காமெடி. காமெடி. நீங்க அந்த கேமராமேன் சொல்லுங்க, லைக் கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்த்து வரவே மாட்டேன். ஃபுட்டேஜஸ் இருக்கா? இருந்தாலும் அனுப்புங்க. கண்டிப்பா வடிவேல் சாரோட காமெடி எல்லாம் பண்ணிருப்பீங்க நீங்க, அந்த ஜில்லுனு காதல்ல. வடிவேலு சார், விவேக் சார், நம்ம வந்து ஃபேன். அப்படியா? சூப்பர். ஹியூஜ் ஃபேன். விவேக் சாரோட ரொம்ப ஃபேன். வடிவேல் சார் டெஃபினெட்லி, பட் விவேக் சாரோட ரொம்ப ஃபேன். அண்ட் இங்க ஜெகதி அவங்க பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன் தமிழ். சொல்லும்போது தெரியுது அவ்வளவு படங்கள் பாப்பாரு போல இருக்கு. இல்லையா? தமிழ் படங்கள் ரொம்ப ரெகுலரா பாப்பீங்களா நீங்க? ஆமா, எல்லாமே கொரியன், தமிழ், ஸ்பானிஷ், இந்தியன் தாண்டி வெளியே பாப்பாரு. எல்லாம் நிறைய பாப்பீங்க. என்னோட கனவு இருக்கு ஃபிலிம்ல ரைட் பண்ணனும். ஓ, அதுதான், அது நடந்துட்டு இருக்கு. எழுதிட்டு இருக்கீங்களா ஆல்ரெடி? நைஸ், சூப்பர். வைஃப் வந்து நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களோட ரீல்ஸ்ல பாத்துருக்கேன், நீங்களும் டான்ஸ் ஆடி இருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல? இல்ல, அவர் வந்து ஆர்டிஸ்ட், அவருக்கு வந்து ஒரு கழிவு இருக்கு. சோ ஐ ஹேவ் டு சப்போர்ட். எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, நான் இங்க அப்பா அம்மா கிட்ட மீன்ஸ் என்னோட மாமியார் மாமனார் அவங்க இப்ப இல்ல. ஸோ நான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுவாங்க, நீங்க என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்க, அங்க என்னாச்சு. ஸோ இவங்க ஆக்சுவலி நல்லா வாய்ஸ் இருக்கு, பாடுறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த பாடி ஃபிளெக்சிபிளா இருக்கு. இது எதுவுமே அவங்க சொல்லி கொடுக்கல. இல்லைன்னா ஒரு டீச்சர் கிட்ட கூட்டிட்டு போய் அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கல. நான் அதை எப்போவே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும். இருக்கு 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 மீன்ஸ் கிளாசிக்கல் கிடையாது, இந்த வெஸ்டர்ன் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க. சொல்லி தருவாங்களா வீட்டுல? வெஸ்டர்ன் எனக்கு தெரியாது. கிளாசிக்கல் எனக்கு மட்டும். கிளாசிக்கல் வெஸ்டர்ன் உங்களுக்கு தெரியாது. பட் நார்மலா சினிமா சாங்ஸ் வரும்போது சும்மா எப்பயாவது வீட்ல அப்படி உண்டா? நீங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் உங்க கிட்ட இருக்காங்க. பவர் கட்டர்ல இருக்கும்போது இங்க கானமேளா. கானமேளா அப்படியே நாங்க ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆயிடும், அவங்க அது டியூட் மாதிரி
எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப நீங்க இது ஒரு இந்த லைஃப்மே சொல்லுவாங்க ஆக்ட்ரஸ் பொறுத்த அதுவும் பொதுவா ஆக்ட்ரஸ்ன்னு வரும்போது சொல்லுவாங்க இந்த பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் பிரிச்சு இதெல்லாம் உண்டு. ஆமா ஆமா இப்ப அதெல்லாம் பிரேக் ஆகி வருது வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறமா பார்ட்னரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆமா சொல்லுவாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி ஸ்கூல் ரன் பண்றதுக்கு திருப்பியும் நீங்க நடிக்கிறதுக்கு எல்லாம் வரும்போது எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு சார். ஆனா அவருடைய பக்காபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அவங்க ஒத்துக்கலைன்னா நான் ஃபைட் பண்ண வேண்டியது இல்ல, நார்மலி அந்த மாதிரி தான். ஸோ இது நான் ஃபைட் பண்ணது போதும்பா என்ன சும்மா விட்டுடுப்பா, அதுக்கு தான் ஃபைட் பண்ணணும். பிகாஸ் நான் சும்மா ஒரு டைம் இருந்தா போய் கிளாஸ் எடு இல்ல ஜஸ்ட் சொல்றேன். இல்ல இல்ல பட் அந்த மாதிரி அந்த அளவுக்கு என்கரேஜ் சப்போர்ட்டிவா பண்றாரு உங்களை. இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே. இங்க பார்த்தா சிஸ்டர் இன்லோ கூட இருக்காங்க. இவங்க 2 பேரு, ஓகே அக்காவும் தம்பியும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி தான். எனக்கு ஏதாவது படிக்கணும் இல்ல ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி என் கூட இருந்தோம், என்னோட சிஸ்டர் இருந்தோம், அந்த மாதிரி. அது கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் தான். என்னோட பெருமை இல்லைன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு பாகியம் இருக்கணும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு எப்படின்னு தெரியாது. இந்த செகண்ட் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்காதுதான். ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு. சார் டென்டிஸ்டா இருக்கிறதுனால பொதுவாக அந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து நம்மளுடைய பார்ட்னரா வரும்போது ரொம்ப இந்த ஹெல்த் வைஸும் சரி ரொம்ப கேரிங் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்பவே சொல்லுவாங்க, ரொம்ப டிக்டேட் விஷயம் சொல்லுவாங்க. இது ஏன் பண்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இவர் எப்படி உங்ககிட்ட? இப்ப நீங்க ஆனா பார்த்தா அவரோட பல்ல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹைட் அண்ட் பல்ல பத்தி தான் இவங்க பேசுனது, கமெண்ட் பண்ணதே அதுதான். பட் அன்னைக்கு ஒரு பஞ்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பேசுறது ஆஃப்டர் மேரேஜ் கூட சொல்றது இல்லையா? அது வரல எதுவும் இல்ல. பட் நிறைய இந்த ஃபுட் சாப்பிடும் போது பல்லுக்கு நமக்கு ஸ்வீட்ல அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி அதெல்லாம் நான் ரொம்ப எல்லாமே சாப்பிட்டுடுனா, பட் ரொம்ப ஓவரா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டேன். கேர் கொடுக்க வேண்டிய டைம்லயும் கொடுத்துடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அவ்வளவு. குட்டீஸ் எப்படி இப்ப பது அண்ட் பூனி, ஸோ பூனி. பொதுவாவே வந்து நீங்க கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அவங்க கிட்ட. சாக்லேட்ஸ் பொதுவா ஸ்வீட்ஸ்லாம் வந்து சும்மாவே நார்மலா பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க கிட்ஸுக்கு. கொடுக்க தேவையில்லை, அவங்களே எடுத்துடுவாங்க. கேட்க மாட்டாங்களா அப்பா சொல்றத? ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை எங்கே கலையணும் அம்மா, இதை விட கலையணும். அப்ப நோ சொல்லுவாங்களா பது உங்ககிட்ட? இவனுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இல்ல, இப்போ ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து பயங்கர ஸ்வீட் லவர். அவன் அவ்வளோ இப்போ கிடையாது. பிடிச்சா அவ்வளோ சாப்பிட, ரொம்ப சாப்பிட மாட்டேன். எதா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்ல வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட மாட்டீங்களா நீங்க? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவேன், இவன் பிரேக் பண்ணுவேன். அல்ல வந்து கேட்டுடுவாங்க, சாப்பிட்டுட்டுமா ஒண்ணு சாப்பிட்டுட்டுமா. அப்புறம் வேலாயுதம் படத்துல வந்து நீங்க செய்யற உப்புமாவை பார்த்து எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. அப்ப படத்துல இங்க எப்படி வீட்டுல எப்படி உங்களோட சமையலுக்கு? ஆக்சுவலி இங்க நான் வந்து அசிஸ்டன்ட் ஷெஃப் மாதிரி, மெயின் ஷெஃப் வந்து அம்மா தான். ஸோ பட் குக்கிங் பிடிக்காத இல்ல தெரியாது அப்படி கிடையாது. டைமிங் வந்து கொஞ்சம் மெயின் வந்து இப்போ சாட்டர்டே சண்டே இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நான் கம்ப்ளீட்லி கிளாஸ்ல தான் இருப்பேன். இப்போ வீக் டேஸ்ல ஏதாவது வச்சுடுவாங்க. இப்போ அவங்களுக்கு வெளியே போகணும்னா கண்டிப்பா ஏதாவது எல்லாம் சமைச்சிடுவாங்க. பட் மெயின் வந்து அம்மா தான், மெயின் ஷெஃப் அவங்க. என்ன அசிஸ்டன்ட் ஷெஃப் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச டிஷஸ் என்ன இவங்க கிட்ட இந்த 10 இயர்ஸ்ல? இல்ல, இங்க ஒரு ஸ்பெஷல் ஃபிஷ் கறி இருக்கு, ஆலப்புழை ஃபிஷ் கறி. அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இங்க இருந்து. ஸோ பெஸ்ட் ஆத்தென்டிக்கா இருக்கும் அவங்க ஊர் ஸ்டைல்ல. அந்த மாதிரி ஃபிஷ் கறி எல்லாம் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட சொல்லியிருக்காரு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவங்க வந்து ஃபுட்டி தான். ஸோ ஃபுட்டு கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கிரிட்டிக் பண்ணி இங்கே இந்த ஊர்ல எந்த ஷாப்ல என்னென்ன கிடைக்கும், எந்த டைப் ஃபுட்டு உங்களுக்கு வேணும். இப்போ ரொம்ப இந்த ஏரியா மட்டும் ட்ரிவாண்ட்ரம். ஸோ இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிட்டேன். ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப vlogging எல்லாம் பண்ணுவேன். ஓ, சோ ஃபுட் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். மல்டி டாஸ்கிங்கா இருக்கே, மல்டி ஃபேஸ்டா இருக்காரு, எல்லாமே பண்ணுவாரு. எனக்கு கூட நான் வந்து முன்னாடி நம்ம அந்த உயிர் இருக்கணும் இல்லையா, சோ ஏதாவது சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறதே வந்து ஒரு பெரிய விரும்பி சாப்பிட்டோம். இப்ப கூட எனக்கு ஏதாவது பிளேஸோட நேம் சொன்னா அந்த பக்கத்துல இருக்கிறது ஏதாவது ரெஸ்டாரண்ட் வச்சுதான் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன்.
அப்படி என்ன சேஞ்ச் பண்ணிட்டு 2 குட்டீஸ் வந்து சொன்னீங்க நீங்க. இதுல யார் ரொம்ப சமத்து, ரொம்ப சேட்டை யார் பண்ணுவா? ரெண்டாவதா சின்ன மினியா? இப்ப இருக்கு இந்த பூனை பூனை. பூனை மாதிரி பூனோன்னு கூப்பிடுவாங்க. பூனை மாதிரி இருப்பீங்க. அப்பா புலி ஆயிடும். இப்பயும் அவங்க பேச அப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு தரீங்களே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இது இல்ல இப்போ இதெல்லாம் ஏதோ என்ன பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்குன்னு புரியுது. புரியுது. பட் இப்போ இல்ல, நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன பத்தி என்ன சொன்னீங்க கேட்பாங்க. அம்மா எந்த வரணும், என்ன பத்தி പറയൂ. பேசுறீங்களா ஏதாவது? இவன் அந்த மாதிரி இல்ல, இவன் கொஞ்சம் ஹைப்பரா இருப்பாங்க. நான் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். அப்படி தூங்க வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சொன்னா செய்திடும். பட் ஏதாவது எப்போ பார்த்தாலும் இப்படி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. Do you know மலையாளம்? புரியும். விஜய் மாமா, யூ லைக் விஜய் மாமா, ரைட்? which movie you like? என்ன படம் பிடிக்கும்? லியோ. என்ன பிடிக்கும் ரொம்ப விஜய் மாமாக்கு? டான்ஸ் ஆனோ, ஃபைட் ஆனோ, காமெடி ஆனோ, இந்த இஷ்டம். ആക്ഷൻ. അമ്മ നടിച്ച ഫിലിം പാത്തിട്ടുണ്ടോ? അമ്മ അഭിനയിച്ച സിനിമ കണ്ടിട്ടുണ്ടോ? விஜய் மாமனோட கூட அபிநயிச்ச கண்டிட்டில்ல. இது இல்ல பாக்கல. அந்த டெத் சீன் இருக்கு இல்லையா, சோ அத எப்போ ஒரு ஜஸ்ட் அப்படி ஒரு பாத்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கல. மேக்கப் ட்ரிக் எல்லாம் சொல்றாங்க. இங்க சோஸ் போட்டது தானே. ஐயோ, விஜய் அங்கிள பாத்திருக்கேன், படம் பாத்திருக்கேன்னு சொன்னாங்கல்ல. இங்க வரும்போது எப்பயே நேர்ல பாத்திருக்காங்க? விஜய் அங்கிள நேரே கண்டிட்டுண்டா? ஆக்சுவலி இங்க கோட் மூவியோட ஷூட்டிங் இங்க ட்ரிவாண்டத்துல தான் இருந்தேன், இந்த கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியம். ஸோ அந்த டைம்ல நாங்க போறதுக்கு பிளான் பண்ணோம். பட் ஃபேன்ஸ் வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டேன். அங்க க்ரௌடு, நிறைய க்ரௌடு வந்து போலீஸுக்கு எல்லாம் வந்து கண்ட்ரோல் டிலே ஆயிடுச்சு. சோ அப்படி அந்த டைம்ல கேன்சல் ஆயிட்டேன். சோ அதுக்கப்புறம் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வேலாயுதம் ஓகே சொன்னாங்க, டெத் சீன் இருக்கால பார்க்கலன்னு. பட் வேற படங்கள் பாத்துருக்காங்களா ரெண்டு பேரும்? பூனோ அம்மாட சினிமா கண்டுட்டோம்டா? ஏதா கண்ட? யாரம்மா யாரடி நீ மோகினி தெரியும்? ഒന്ന് പാടിക്കേ ഒരു പാട്ട്. ஒரு few lines. പാലക്കാട്ട് പക്കത്തിലെ ഒരു അപ്പാവി രാജ அவ பழக்கத்திலே அவங்க யாரம்மான்னு சொல்லுவாங்க, ராஜம்மான்னு சொல்லுவாங்க. ராஜம்மா மட்டும் பாடி காட்டுங்க. அந்த பாடிக்கே 3 ஸ்டார் யாரம்மா. லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான். லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் அதுதான். பட் இப்போ ரெண்டு பேரும் இப்ப பாருங்க, 2.5 years டிஃபரன்ஸ் சொன்னீங்க இல்லையா, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கு. சோ எப்படி இவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ஐயோ WWE சம்டைம்ஸ் ரொம்ப அவ வந்து ரொம்ப அப்படி என்னோட சிஸ்டர் என் அனியத்தி பூணு வாவ அப்படின்னு அதுக்கப்புறம் போடா அப்படி ஃபுல் ஃபைட். இவ ஏதாவது அப்படி நோண்டிட்டே இருப்பாங்க. அவ வந்து குட்டி ஜாக்கி சான் ஃபைட்டா. ஆக்சுவலி ரெண்டு பேரும் கராட்டா படிச்சிட்டு இருக்கு. அப்பா அடிக்கிறது உண்டா? அப்பாவேதா பஞ்சிங் பேக். அப்பா ஆக்சுவலி அப்பா மேல கொஞ்சம் பயம் இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி ப்ளே பண்றது இல்ல. பட் அவங்களோட அந்த நாட் அந்த அவங்க ஒரு வாட்டி இங்க இப்படி பார்த்தால புரியுது ஏதோ பெருசா வரப்போற, பேசாம இருக்கலாம் அப்படின்னு. நான் அப்படி இல்லை, நான் கத்திட்டே இருக்கணும், ஏடா இப்படி பண்ண கூடாது, அப்படி வாடா இப்படி வாடா இப்படின்னு. சரி ஏதோ அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஜஸ்ட் ஒரு இப்படி பார்த்தா. பட் ஏதாவது வேணும்னா யார்கிட்ட வந்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே? இல்ல, ரெண்டு பேருக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்காங்க. அது டிபெண்ட்ஸ் எதை கேட்கணும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஏதாவது வெளியே போகணும், இல்லைன்னா மாலுக்கு கூட்டிட்டு போகணும், ஏதாவது சாப்பிடறதுக்கு ஆசை இருந்தா அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. இல்லைன்னா வீட்டுல ஏதாவது விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும், இல்லைன்னா அப்படி இப்படி அவ வந்து அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்கிட்ட வந்துடுவாங்க. பட் யாரை பிடிக்கும்னு சொன்னா அவங்களே பிடிக்கும். அப்படியா? ஆக்சுவலா நம்ம யார் ரொம்ப பிடிக்கும்? இஷ்டம் என்ன புரியலையா? பூனுக்கு யாரு இஷ்டம்? யாரைய கூடுதல் இஷ்டம்? ரெண்டு பேரே இஷ்டம். கிட்ஸ் வளர்க்கறது, இந்த பேரண்டிங் இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு அந்த ஃபேஸ் உங்களுக்கு? பேபியை எடுக்கணும், ஃபீட் பண்றது, கரெக்ட். நைட்டு தூங்க அவங்க அழுதுட்டு இருந்த எதுக்கு அழுறாங்க எதுவுமே தெரியாது இல்லையா. சோ அந்த விஷயத்துல எல்லாமே இவ வந்தப்போ கொஞ்சம் அந்த சைக்காலஜி புரிஞ்சிருச்சு, எப்படி ட்ரீட் பண்ணணும். அண்ட் நம்மளும் ட்ரெயின் ஆயிட்டேன்.
ட்ரைனிங் எனக்கும் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இப்போ வந்து நம்மளை பத்தி இல்லை, அவங்கள பத்தி தான் ஜாஸ்தி. நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். பேசுறதுக்கா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஏதாவது அது அப்படி சொல்லக்கூடாது, இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட்னஸும் இருக்கு, சேம் டைம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இப்போ வந்து வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நம்மளோட அந்த பாதிக்கப்படுற விஷயங்கள் தான். எஸ்பெஷலி இந்த மாதிரி கேர்ள் சைல்டா இருந்தாலும் பாயா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டில இவங்க வரணும்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ அது கொடுத்துட்டு இருக்கு. ஏதாவது இருந்தா அவ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். கரெக்ட். ஸ்கூல்ல இருந்து வந்து கண்டிப்பா சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இது கொடுத்துட்டு தான் இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்டரா நீங்க இவங்க கிட்ட ரசிச்ச விஷயங்கள் என்ன? நல்ல ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது யாரடி மோனி தான். அதுக்கப்புறம் வந்து அழகர்சாமியின் குதிரை, அதுதான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். வெரி அண்டர்ரேட்டட் மூவி, பட் ஐ லவ் தட் மூவி. ஈரம் வந்து நைஸ் மூவி. ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது யாரடி மோனி தான், பூஜா ஆனந்தவல்லி தான். சோ காமெடி அதுதாங்க உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் அப்படிதான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் பண்ற வீடியோஸ் எல்லாமே எல்லாரும் இந்த என்டர்டெயின்மெண்ட் தான் பார்க்கும். எதுக்கு நீ தியேட்டருக்கு போனோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்டர்டெயின்மெண்ட். கரெக்ட். ஸோ யாரடி மோனி வந்து ப்ராப்பர் என்டர்டெயின்மெண்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எனக்காக எல்லாம் போறது கிடையாது, நயன்தாரா பாக்குறதுக்கு தான் போனேன். அது இன்னொரு விஷயம். சொல்லிருக்காரு அத எனக்கு தெரியுமே. ஆமா, சரி. அந்த வகையில தனுஷ் நயன்தாரா 14க்கு அப்புறமா நம்ம பெருசா பார்க்கல. ஸோ குழந்தைங்க ஒரு பக்கம், பேரண்ட் நீங்க ஒரு பக்கம் ஸ்கூல் ரன் பண்றீங்கன்னா அதுவும் 10 years. ஸோ இதெல்லாம் காரணமா நீங்க நடிக்காம இருக்கிறதுக்கு? ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க கேட்டு உங்களுக்கு பெருசா திருப்தி இல்ல? ஆக்சுவலி நான் நடிக்குமா இல்லையானு வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ல முன்னாடி கண்டிப்பா அந்த மேரேஜ் ஃபினிஷ் ஆகி குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட பிசிக்கலி கூட நான் ஒரு மூவில நடிக்கிற மாதிரி இல்ல இருந்தது, வெயிட் எல்லாம் போட்டு. பட் அந்த இவங்களோட இந்த டைம்ல ஆக்சுவலி நம்ம இருக்கணும் கூட. ஸோ அந்த டைம்ல எனக்காக என்னோட மூவி என்னோட கரியர் அப்படின்னு போனா அந்த ஒரு இன்டிமசி இல்லைன்னா அந்த இது கிடைக்காது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய அந்த இன்னும் இப்போ வேணும்னா எனக்கு மூவி பண்ணலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்ச பிரேக் எடுக்கல. பட் அந்த சிச்சுவேஷன், கல்யாணம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் செகண்ட் பேபி, அண்ட் அந்த டைம்ல நம்ம ஸ்கூல் 6 to 7 years வந்து அப்படிதான் இருந்தது. அப்போ ஆக்சுவலி மூவி பத்தி யோசிக்கிற மாதிரி இருந்தது இல்லை. என்னோட ஒரு இதுல மூவி கூட வந்தா நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? கண்டிப்பா. சோ இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்க அவங்க தனியா இருப்பாங்க. ஆமா, இப்போ நான் டான்ஸ் படிச்சிட்டு இருக்கு, டீச் பண்றேன், அண்ட் சேம் டைம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் எப்படி போனாலும் ஒரு இயர்லி 2 to 3 times சென்னை வந்து தான் ஆகணும். என்னோட குரு அங்கே தான் இருக்கிறது. ஸோ அப்போ வரும்போது நாங்க 2 பேரும் வந்துடுவாங்க, இவங்க இருப்பாங்க, அம்மா கூட இருப்பாங்க. ஆமா, இவங்க நான் சொன்னேன் இல்லையா, என்னோட சிஸ்டர்ல இங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இப்போ சப்போஸ் நான் ஒரு மூவி பண்ணணும்னா கூட இவங்களுக்கு இப்போ விஷயம் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய வேண்டிய அந்த டைம்ல அவங்க கூட இருந்தது. இன்னும் வேணும்னா ஆக்சுவலி பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சா, இல்லைன்னா நல்ல மூவி நல்ல டீம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு. நீங்க எவ்வளோ, ஏன்னா நீங்க ஃப்ரம் த பிகினிங் நீங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இந்த ஸ்கூல் ரன் பண்றாங்க. அவங்க எல்லாத்துலயுமே என்ன புஷ் பண்ணிட்டே இருப்பாரு, போங்கன்னு சொல்லிட்டு. ரீல் பண்ணும்போது ஆமா, நான் தான் ஏதாவது அப்புறம் பண்ணிக்கலாம். அவர்தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. சோ அப்ப அவங்க நடிக்கிறது, இந்த பிரேக் அப்புறமா அவங்க நடிக்கணும்ன்றது நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்க? டெஃபினெட்லி லைக் அவங்க ஒரு கழிவு இருக்கு, டெஃபினெட்லி அதை போர்ட்ரேட் பண்ணணும். அதுல ஒரு மீடியம் இருக்கணும். ஆனா இவங்க ஒரு திங் இருக்கு, லைக் எனக்கு ஒரு பேர் இருக்கு, லைக் நல்ல கேரக்டர் பண்ணா நல்ல டீம் வேண்டாம். நல்ல கேரக்டர் மூவி பண்றதுக்காக எப்படியாவது பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சான்ஸ் வந்தா பண்ணலாம், அந்த மாதிரி கிடையாது. முன்னாடி நான் எப்படி இருந்தோம், உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. 10 years கூட நம்ம வெளியே போன அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ் இருக்கிறது, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கிறது நல்லது. ஸோ அதை ஸ்பாயில் பண்ணாம நல்ல டீம் வந்தா கண்டிப்பா பண்ணிடும். ஆக்சுவலி நான்
வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஆனா நீங்க ரெடியா இருக்கீங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நீங்க ஐ மீன் லைக் உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தா இல்ல நீங்க நடிப்பீங்க திரும்பியும் அப்படின்றது தெரியாது. ஆமா கண்டிப்பா நல்ல ஸ்கிரிப்ட் வரட்டும், நல்ல டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணட்டும், நல்ல ரைட்டர்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் வரட்டும், கண்டிப்பா பண்ணிடுவேன். ஓப்பனாவே சொல்றாங்க, பாத்துக்கோங்க. ஆல் தமிழ் அண்ட் மலையாளம் கண்டிப்பா கண்டிப்பா. நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வரும்போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியாது, அவங்க என்ன சொல்றாங்க எதுவுமே புரியும், பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி நான் யாரடி நீ மோகினி ஷூட்டுக்கு வரும்போது எல்லாருமே அம்மா கொஞ்சம் தள்ளுங்கம்மா. ஆக்சுவலி இங்க அம்மான்னா பெரியவங்க, நான் என்னோட அம்மாவை மட்டும்தான் அம்மான்னு கூப்பிடுறேன். இவ்வளவு சின்ன பொண்ணை பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிடுறீங்களா, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தா டைம் இருக்கு எனக்கு. சோ அந்த பட் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த லவ், ஸோ அது கண்டிப்பா எனக்கு எல்லாமே அது ஒரு பிளெஸிங்ஸ் தான். ஸோ கண்டிப்பா எனக்கு இனியும் நிறைய தமிழ் மூவிஸ், ஸ்பெஷலி தமிழ் மூவிஸ் நிறைய பண்ணோம், நல்ல மூவிஸ். இப்போ முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கணும், அங்க இருந்து இங்க இருந்து அப்படி எதுவும் கிடையாது. இயர்லி 1 or 2 மூவியா இருந்தாலும் நல்ல டீம் நல்ல கேரக்டர் கண்டிப்பா பண்ணிடுவேன். சொல்லிட்டீங்கல்ல. நீங்க நல்லா பாடுவீங்க. சோ ஒரு சாங் முதல்ல நீங்க பொதுவா அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் எப்பவுமே ஆரம்பிங்க ஒரு சாங்கோட ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சாங் உங்களுக்கு. சரி, மார்கழி பூவே அந்த சாங் பாடலாம். தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you. சார் ரொம்ப நல்லா பாடுவார் அப்படின்றத சொன்னீங்க நீங்க. ரொம்ப நல்ல வேணும் இல்ல பாத்ரூம் சிங்கர். பாடா 1 2 3 காற்றேன் வாசல் வந்தாய், மெதுவா கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றா. நேற்று நீ எங்கே இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றை, சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகான ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ வரா. தேங்க்யூ தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ தேங்க்யூ வரா. தேங்க்யூ புனி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.